டுமீல் டுமீல் அந்த துப்பாக்கி சுடுற சத்தத்தை கேட்டு அந்த காட்டில் இருந்த யானை பிளிரி கொண்டு வந்ததுங்க. அதை பார்த்த வேட்டைக்காரங்க டேய் யானை வருதுறான்னு சொல்லிக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. அங்கே பார்த்தா மயில் காலில் குண்டு அடிபட்டு விழுந்து கிடந்துச்சு. நீ எவ்வளவு அழகாக டான்ஸ் ஆடி எங்களை எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துவ, இப்போ உனக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி பரிதாபப்படுத்திங்க. எல்லா மிருகங்களும் 15 நாள் விழுந்து விழுந்து கவனிச்சாங்க. ஆனால் மயில் கால் குணமாகவே இல்லை. சரி இனி இவ பயன்படவே மாட்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக விட்டுட்டு போயிட்டாங்க. பாவம் மயில், அதை கவனிக்க யாருமே இல்லை. கடவுளே எனக்கு சுகந்தாங்க, இல்லைன்னா என் உயிரை எடுத்துக்குங்க அப்படின்னு அழுது கத்திருச்சுங்க அந்த மயில். அதை கேட்டுக்கிட்டு இருந்த குரங்கு, அக்கா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உணவு கொடுத்து பச்சிலைகளை பறிச்சிட்டு வந்து காயத்தில் கட்டு போடுச்சிங்க. 1 மாதத்தில் பூர்ண குணமாக ஆயிடுச்சு. குரங்குக்கு மனதார மயில் நன்றி சொல்லிச்சிங்க. எனக்கு நன்றி சொல்லாதக்கா, உன்னை மாதிரி துன்பப்படுகிறவங்களுக்காக கடவுள் ஒரு பிராமிஸ் கொடுத்துருக்காரு. எரேமியா 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் தள்ளுண்டவள் என்று உனக்கு பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் கடவுள் சொல்லியிருக்காரு. ஸோ நீ கடவுளுக்கு நன்றி சொல்லிருக்கான்னு சொல்லிட்டீங்க அந்த குரங்கு. அது ரொம்ப கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ். பை.